ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஐம் நித்யா, ஐம் எஜுகேட்டர் அட் அன்அகாடமி. என்னோட ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா நித்யா செல்வகுமார் 11 அப்படிங்கிறது. ஸோ போன கிளாஸ்லேயே நம்ம இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நீங்க யாராவது அன்அகாடமியில் ப்ளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக யூ கேன் ஜாயின் வித் ஆர் ப்ளஸ் கோர்சஸ். இது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் வித் மை ரெஃபரல் கோட் நித்யா செல்வகுமார் 11. இந்த கோடு நீங்க அப்ளை பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். பேமெண்ட் ஆப்ஷன்ல போகும்போது நித்யா செல்வகுமார் 11 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான். இதுல வந்து ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம். பாத்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773 அதை பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த ஆக்ட் ஒன்னொன்னுக்கும் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784, ஓகேங்களா. பிட்ஸ் இந்தியா சட்டம் 1784 அதையும் பார்த்திருக்கோம். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833, அதாவது பட்டய சட்டம் 1833 அதுவும் பார்த்திருக்கோம். அதே போல பட்டய சட்டம் 1853 அதையும் பார்த்திருக்கோம். So established a separate Governor General's Legislative Council, of course, yes. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுன் ரூல் டைம்ல, அதாவது 1858க்கு பிறகு இந்தியாவில் என்ன மாதிரியான சட்டங்கள் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858, அதாவது இட் வாஸ் எனாக்டட் டியூ டு த இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்ற காலத்துல இருந்தே இந்த மியூட்டினி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியாவில ரொம்ப தலை தூக்க ஆரம்பிச்சது. பாத்தீங்கன்னா 1853 பட்டய சட்டத்தின் மூலம் இந்தியாவில பிரதிநிதித்துவம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு 1858 ஏற்பட்ட முதல் கழகம்னு சொல்லுவாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நடந்த முதல் கழகம் நடந்த உடனேயுமே இனிமே கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியான எல்லா விஷயங்களையுமே 1857 இந்த புரட்சிக்கு பிறகு 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. இந்த ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல அரசாங்கத்திற்கான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குமாக ஒரு வைசிராய், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு கொண்டுட்டு வந்தாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ங்கிறவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பிரிட்டிஷ் கேபினெட்டுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவரு இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கறது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. இதுதான் வழக்கமா நடந்துகிட்டு இருந்தது. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஒரு 15 மெம்பர் கவுன்சில் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இந்த 15 மெம்பர் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அவருடைய சட்டம் இயற்றுவதிலேயோ அல்லது சட்டத்தை செயல்படுத்துவதிலேயோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அதற்கான ஆலோசனைகளை வழங்குறதுக்கும் ஒரு 15 மெம்பர் கொண்ட குழுவா இதை வந்து அமைச்சு வச்சிருந்தோம். இந்த 15 பேர் கொண்ட குழுல இந்தியாவை சேர்ந்த சிலரும் இருக்கணும் அப்படிங்கறத வந்து விரும்பினாங்க. அந்த இந்தியாவில் இருக்கிறவங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா, இந்தியால இருந்து யார் யாரெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர்தன்கர் ராவ் போன்றவரை வந்து இந்த கவுன்சில்ல சேர்த்தாங்க இந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாம பாம்பே மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ்க்கு, அதாவது பாம்பே மற்றும் மெட்ராஸ் தொகுதிகளுக்கான அல்லது அந்த ஏரியாவுக்கான சட்டமியற்றும் பவர்ஸ் வந்து சட்டமியற்றும் அதிகாரங்களை வந்து அந்தந்த கவர்னர் கிட்ட இருந்து 1833 ஆண்டு பட்டய சட்டம் 1833 பட்டய சட்டத்துல இனிமே அவங்களுக்கு எல்லாம் சட்டம் இயற்றும் பவர்ஸ் கிடையாது, முழுக்க முழுக்க வந்து இவங்களுக்கு தான் உண்டு. அதாவது லா மேக்கிங் அத்தாரிட்டி வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் மீண்டும் அவர்களுக்கே பெற்று தந்தது 1861 கவுன்சில்ஸ் ஆக்ட் தான். ஓகேங்களா. சோ 1858 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒருத்தரும் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவும் உருவாக்கப்படுறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு 15 பேர் கொண்ட குழு ஒண்ணு இருக்கு. எதுக்கு? லா கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ண. இப்ப அந்த குழுல இந்தியர்களை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி 1861 இந்திய கவுன்சில் சட்டம்
இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861ல முடிவெடுக்கிறோம். அதன் சார்பா ஒரு 3 பேரை ரெப்ரசன்டேட்டிவ்ஸாவும் ஆட் பண்றோம். இதுல லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ், அதாவது பாம்பே மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்கக்கூடிய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை மீண்டும் அவர்களுக்கே வழங்கியது. 1833 பட்டய சட்டத்துல இழந்தத இவங்களுக்கு திரும்பி தராங்க. அதுவும் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்ல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம புதிதாக ஒரு 3 பிரசிடென்சிஸை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னா, ஏற்கனவே பாம்பே இருக்கு, மெட்ராஸ் இருக்கு, இப்ப புதுசா பெங்கால், பஞ்சாப் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், இது 3ஐயும் புதிதாக உருவாக்குறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. அதாவது எல்லாமே ஓரிடத்துல தங்கி இருந்தது போய் இப்ப டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லா ஏரியாலையும் அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வைசிராய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் த கவுன்சில், அதாவது அந்த கவுன்சிலுக்கு தேவைப்படுகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்குறவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் இந்த வைசிராயும் வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுல இருந்து அந்தந்த ஏரியா கவர்னர்ஸ்க்கு அவங்களோட பவர்ஸை பிரிச்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கவுன்சில் இல்லாத சமயங்கள்ல அவசர சட்டம்னு சொல்லக்கூடிய ஆர்டினன்சஸை வைசிராய் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த கான்செப்ட் மூலமா உருவாகுது. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892, அதாவது இந்த கவுன்சில்ல மீண்டும் நடந்த ஒரு சேஞ்ச் தான் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். இந்த பேரை வச்சு உங்களால கணிச்சிட முடியும். ரெகுலேஷன் ஆக்ட்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனில நடந்த ஒழுங்குமுறைகள். அடுத்தது சார்ட்டர் ஆக்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் மாதிரி, அதாவது டீசென்ட்ரலைஸ் பண்ணாம சென்ட்ரலைசேஷனை நோக்கின ஒரு ஆக்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர்ற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோ அல்லது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்டோ பாத்தீங்கன்னா, இந்தியர்களுடைய கவர்மெண்ட் இனிமே எங்களுடையது அப்படின்னு சொல்றதுக்காக 1858 ஆக்ட், அதுக்கு கீழே ஒரு கவுன்சில் ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த கவுன்சில்ல நடக்கிற மாறுதல்கள் தான் 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம், 1892ஆம் ஆண்டுல வரக்கூடிய கவுன்சில் சட்டம், இரண்டுமே. ஓகேங்களா? சோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா 1861ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க இல்லைங்களா? இந்த கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு சம் இந்தியன்ஸ், அதாவது இந்தியர்களை பிரதிநிதித்துவத்தை கொண்டுட்டு வரலாம் இந்த கவுன்சில்ல. ஆனா அவங்க வந்து ஒரு அபிஷியல் மெம்பரா இல்லாம நான் அபிஷியல் மெம்பர்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நான் அபிஷியல் மெம்பர்ஸ் தான் எக்ஸ்பேண்டட் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஏற்கனவே இருந்த 15 பேர் போக இந்தியர்களை வந்து நான் அபிஷியல் மெம்பர்ஸ் ஆட் பண்ணுது. இப்ப இந்த அதாவது 1892ஆம் ஆண்டு சட்டத்துல இன்னும் கூட இந்தியர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு இதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். அந்த இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் அடிஷனல் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ரெண்டுலயுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றோம். அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் வைசிராய்க்கு இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுலயும் இந்தியர்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஆனா அதிகாரப்பூர்வ மெம்பர்களா இல்லாம அன்அபிஷியல் மெம்பர்ஸா, நான் அபிஷியல் மெம்பர்ஸா இருக்கணும். அதே போல பெங்கால், பாம்பே போன்ற இடங்கள்ல எல்லாம் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அங்கேயும் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்லயும் இந்தியர்களுடைய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். ஓகேங்களா? So increased the functions of legislative councils and gave them the power of discussing the budget. இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்க்கு செயல் அதிகாரங்களையும் அதிகப்படுத்தி பட்ஜெட்னு சொல்லக்கூடிய அந்த நிதி மசோதாக்களை விவாதிக்கக்கூடிய பவரையும் வந்து கொடுக்குறாங்க 1892ல. சோ இதுல முக்கியமா நடந்த 2 விஷயம் என்ன? இந்தியர்களுடைய பிரதிநிதித்துவம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் அபிஷியல் மெம்பர்ஸா. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் சரி, அங்கங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ப்ராவின்சியல் கவுன்சில்ஸ்லயும் சரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட்ஜெட்ல ஓட்டு போடுற அதிகாரம் கிடையாதுங்க, வெறுமனே டிஸ்கஸ் பண்ற அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. அது போக சம் நான் அபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது சென்டர்ல நான் அபிஷியல் மெம்பர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்தியன்ஸை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? வைசிராய். ஓகேங்களா? whereas ப்ராவின்சஸ்ல, அதாவது மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கவுன்சில்ல இந்தியன்ஸை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? அந்தந்த ஸ்டேட்டுடைய, அந்தந்த ப்ராவின்ஸுடைய கவர்னர்கள். ஓகேங்களா? ப்ராவின்சியல் கவுன்சிலுடைய கவர்னர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த கவர்னர்ஸ் வந்து அந்தந்த ப்ராவின்ஸ்ல எந்த இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலான்னு நாமினேட் பண்ணுவாங்க.
சென்டருக்கு வைஸ்ராய் நாமினேட் பண்ணுவாரு, ப்ராவின்ஸ்க்கு கவர்னர்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க. கிளியரா இருக்கா? ரைட். அடுத்தது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. இதை வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்லே அப்படிங்கிறவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வேறஸ் லார்ட் மின்டோ அப்படிங்கிறவர் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 2 பேருடைய தலைமையில் நடந்தது தான் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் சரி, ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் சரி ரொம்ப அதிகப்படியான ஒரு விரிவாக்கத்தை சந்திச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ல சென்டர் மத்திய குழுலையும் சரி, மாநிலங்கள் இருக்கக்கூடிய குழுலையும் சரி, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து அதிக அளவுல விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. இட் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரசிடென்சி கார்பரேஷன்ஸ், அதாவது பிரசிடென்சி கார்பரேஷன்ஸ், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸை அதிகப்படுத்துச்சு. அதாவது இந்த மாநிலங்கள் இதுல அவைகள்ல இருக்கக்கூடியவங்களுடைய நியமனமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வணிகம் சார்ந்த சேம்பர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுடைய நியமனம், பல்கலைக்கழகங்கள்லயோ அல்லது ஜமீன்தார்களாகவோ இருக்கிறவங்கள அதிகமாக ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஒரு தனி பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? துறைசார் வல்லுநர்கள் மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட்ல தான் முதல் முறையா இந்தியன்ஸ எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல சேர்த்துக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல, சட்டம் இயற்றும் குழுல தான் இருந்தாங்க. இப்ப இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்ல தான் முதல் முறையா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல வைஸ்ராய் அண்ட் கவர்னர்ஸ்க்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுது. ஓகேங்களா? சோ எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்ல தான் முதல் முறையா அசோசியேஷன் வித் இந்தியன்ஸ் வருது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவரு முதல் முறையாக இந்தியாவுடைய அதாவது வைஸ்ராயுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இணைந்த முதல் இந்தியர். முதல் கவர்னர் யாரு? கவர்னர் ஜெனரல் யாரு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ் இல்லைங்களா? சாரி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுவே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லியம் பென்டிக்ட். முதல் வைசிராய் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட் கேனிங். ஓகேங்களா? அந்த வரிசையில இந்தியாவினுடைய அதாவது இந்தியாவில இருந்த பிரிட்டிஷுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல முதல் இந்தியராக இணைந்தவர் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அவர்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த ஆக்ட்ல, மின்டோ மார்லே ஆக்ட்ல தான் செப்பரேட் எலெக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுலதான் கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. சோ முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியர்களை இணைக்கிறாங்க. மாநில மற்றும் மத்திய சட்டமியற்றும் குழுக்கள்ல உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டுட்டு வராங்க. சோ இதனாலதான் இந்த லார்ட் மின்டோவை, ஓகேங்களா, லார்ட் மின்டோவை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்டரேட் அப்படின்னு சொல்றோம். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்டரேட்னா என்ன அர்த்தம்? அவர் தான் இந்த பிரதிநிதித்துவத்தை, அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் மின்டோ. ஓகேங்களா? சோ கம்யூனல் எலெக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாரு அப்படின்னா லார்ட் மின்டோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதை வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம், கண்டிப்பா படிச்சிருப்போம். மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் அங்க வந்து மின்டோ மார்லின்னு சொல்ற மாதிரி இங்க மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட். சோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரு? மான்டேக். வேறஸ் லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் யாரு அப்படின்னா வைஸ்ராய். ஓகேங்களா? ரைட். சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேச்சர்ல அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்னு ஒண்ணு கொண்டுட்டு வரோம். அதாவது 2 பேருமே லா கிரியேட் பண்ணிக்கலாம்னு போன ஆக்ட் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த இதுல என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு தனித்தனியா ஒரு லிஸ்ட் கொடுத்துறோம். அந்தந்த லிஸ்ட்ல அவங்க லா கிரியேட் பண்ணிக்கோங்கன்னா அந்த டிவிஷன் ஆஃப் பவர் வர ஆரம்பிச்சது இந்த சட்டத்துல. ஓகேங்களா? டிவிஷன் ஆஃப் பவர் 2 பேருக்கும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு கொடுத்தது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சென்ட்ரலைஸ்ட் அண்ட் யூனிட்டரியா தான் கவர்மெண்ட் உடைய ஸ்ட்ரக்சர் இருந்தது. அதாவது முற்றிலும் சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கவர்மெண்டா தான் அப்ப இயங்கிட்டு இருந்துச்சு. முழுக்க முழுக்க மேல இருக்கிற கவர்மெண்ட் சொல்ற மாதிரி எல்லாரும் நடந்துக்கிற மாதிரியான ஒரு சட்டம் வந்துச்சு. எப்படி அப்படின்னா லிஸ்ட பிரிச்சு கொடுக்கணுமா, அப்ப யூனியன் லிஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, இப்ப நம்ம யூனியன் லிஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்ப
அந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்ல லா கிரியேட் பண்ற அதிகாரம் யூனியனுக்கு மட்டுமே இருக்கும். சோ இந்தியா முழுமைக்கும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ல யூனியன் மட்டும்தான் லா கிரியேட் பண்ணுவாங்க. சோ அப்ப யூனிட்டரியா விளங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ஸை பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறோம்னா ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், இன்னொன்னு ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு பிரிக்கிறோம். ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ஸ் அதாவது மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு டிரான்ஸ்ஃபர்ட், இன்னொன்னு ரிசர்வ்ட். ஓகேங்களா? சோ இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் மூலமா ரீப்ளேஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி வைஸ்ராய் மற்றும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே 15 பேர் கொண்ட ஒரு குழு இருந்துச்சு. அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 60 பேர் கொண்ட குழுவா மாத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? சோ அந்த 60 பேர் கொண்ட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னு மாத்துறோம். பைகேமரல் அர்த்தம் இரு அவைகளை கொண்ட சட்ட சபையாக மாத்துறோம். இரு அவைனா என்னது? ஒன்னு மேலவை அப்பர் ஹவுஸ், இன்னொன்னு கீழ் அவை அப்படின்னு சொல்லக்கூடிய லோவர் ஹவுஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். சோ இதுல ரெண்டு விஷயம் இப்போதைக்கு பார்த்திருக்கோம். ஒன்னு என்ன? பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்திருக்கு. இன்னொன்னு என்ன? ரெண்டாக பிரிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்னு டிவிஷன் பண்றாங்க. அதுவும் இதுலதான் நடந்திருக்கு. அடுத்தது என்னன்னா டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டுட்டு வரும். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ், பெரும்பான்மையான உறுப்பினர்களை நேரடியாக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய டைரக்ட் எலெக்ஷன்ங்கிற கான்செப்டையும் இந்த ஆக்ட் மூலமா கொண்டுட்டு வரும். ஃபர்ஸ்ட் டைமா செப்பரேட்டட் ப்ராவின்சியல் பட்ஜெட் ஃப்ரம் சென்ட்ரல் பட்ஜெட், அதாவது இரண்டு பட்ஜெட், மாநிலங்களுக்கு தனி பட்ஜெட்டும் மத்திய அரசுக்கு தனி பட்ஜெட்டுமாக இரண்டு பட்ஜெட்டும் இதுல முதல் முறையா வருது. நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருப்போம். 1919ல இவங்க சென்ட்ரலோட பட்ஜெட் தனியாவும் ஸ்டேட்டோட பட்ஜெட் தனியாவும் பிரிக்கிறாங்க. சோ 1919ல பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டுங்கிற வார்த்தை நிறைய வரும். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாத்துட்டே வாங்க. ப்ராவின்சியல் லெஜிஸ்லேச்சருக்கும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கும் தனித்தனியா லிஸ்ட் கிரியேட் பண்றாங்க. ரெண்டா பிரிதா? சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ஸ, மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ ரெண்டா பிரிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர்ட், ரிசர்வ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், இரண்டு அவைகள் அப்படின்னு சென்டர் மாறுது. எப்படி? அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன், டை அப்படின்னு வச்சுக்கோங்க. டை பை டை அப்படின்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் எலெக்ஷன், அங்கேயும் ஒரு டை வருது, டிஐ ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கோட் வேர்டுக்காக. அடுத்தது ரெண்டு பட்ஜெட் வருது, ப்ராவின்சியல் பட்ஜெட், சென்ட்ரல் பட்ஜெட். ஓகேங்களா? சோ எக்கச்சக்கமான இரண்டாக பிரித்தல் 1919ல வரும். 219 வர்ற இந்த ஆக்ட்ல எல்லாமே ரெண்டு ரெண்டா பிரிஞ்சிருக்கும். பைகேமரல், ரெண்டு பட்ஜெட்டு, ரெண்டு லிஸ்ட், அது போக ரெண்டு பேருக்கும் தனித்தனியா அவங்களோட லிஸ்ட்னு பிரிச்சு கொடுத்துருப்போம். டைரக்ட் எலெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. இந்த நேரடி எலெக்ஷன்ங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம தமிழ்நாட்டுல நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த எலெக்ஷன்ல நிறைய இடங்களை வின் பண்ணி பதவிக்கு வந்திருப்பாங்க. ரைட்டா? ஃபைன். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு அதாவது 1909ல கம்யூனல் எலெக்டரேட் கொடுத்தோம் இல்லைங்களா? மின்டோ மார்லி இதுல முஸ்லிம்களுக்கு தனி இது கொடுத்தோம் இல்லைங்களா? அதனுடைய தொடர்ச்சியா 1919 மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செப்பரேட் எலெக்டட் ஃபார் சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன் அண்ட் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் சீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீக்கியர்களுக்கும் தனி தொகுதிகள் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அங்க கம்யூனல் எலெக்டரேட் தொடங்குச்சுன்னா இங்க அது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம லிமிட்டெட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இந்த பிரான்சைசின்னு சொல்லக்கூடிய ஓட்டு உரிமை வழங்கப்பட்டுச்சு. ஓட்டு போடுற அதிகாரத்தை அவங்களுடைய சொத்து, அவர்கள் கட்டும் வரி, அவர்களுடைய கல்வி, இந்த மூன்றையும் வைத்து தகுதியாக வைத்து ஓட்டு போடும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ப்ராப்பர்ட்டி, டாக்ஸ், கல்வி தகுதி, இந்த மூணை வச்சு சொத்து, வரி கட்டுற விகிதம், அவர்களுடைய கல்வி, இந்த மூணையும் வச்சு அவர்களுக்கான ஓட்டு போடும் அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது இந்தியா முழுமைக்குமான இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த அடிப்படையில சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணணும்ன்ற விதைய போட்டது இந்த 1919 ஆக்ட் தான். இதனுடைய தொடர்ச்சியா தான் நம்ம பின்னால 1926ல யூபிஎஸ்சி அப்படின்ற பொருள் வரக்கூடிய இந்த சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை உருவாக்குறோம். ஓகேங்களா? ரைட்.
இந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கவர்னர் வித் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் மினிஸ்டர்ஸ் உடைய துணை கொண்டு செய்யக்கூடிய அதிகாரங்கள். ஓகேங்களா? வேறஸ் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னா அதே கவர்னர் தன்னுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலை வச்சுக்கிட்டு செய்யற வேலை. ஓகேங்களா? அப்ப லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு இரண்டாக பகுத்து இரண்டாக பிரித்தது எந்த ஆக்ட்ல நடந்துச்சு? 1919 ஆக்ட்ல நடந்துச்சு. ஸ்டேட்டோடைய பவர்ஸ் வந்து ரெண்டா பிரிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ப்ராவின்சியல் லிஸ்ட ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்னு டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், இன்னொன்னு ரிசர்வ்ட் சப்ஜெக்ட். டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்டை யார் பார்த்துக்கிட்டாங்க? கவர்னர் அவருடைய மினிஸ்டர்ஸோட சேர்ந்து. ரிசர்வ்ட் சப்ஜெக்டை யார் பார்த்துக்கிட்டாங்க? கவர்னர் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலை வச்சு பார்த்துக்கிறார். ஓகேங்களா? சோ இந்த டியூவல் ஸ்கீமை தான் டயார்கி அப்படின்னு சொல்றோம். டயார்கி இன் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்றோம். சோ டயார்கிங்கிறது என்ன? இரண்டு விதமான பகுப்பு. ஓகேங்களா? அந்த பிரிச்சு கொடுக்கிறது. சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸா அத வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலோட சேர்ந்து கவர்னர் பார்த்துப்பாரு, ரிசர்வ்ட் சப்ஜெக்ட். லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனா கவர்னர் தன்னுடைய மினிஸ்டர்ஸோட சேர்ந்து பார்த்துக்குவாரு. இது டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட். இப்படி பிரிச்சது தான் ப்ராவின்சியல் டயார்கி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைகேமரலிசம் வந்துச்சு, டைரக்ட் எலெக்ஷன் யூஸ் பண்ணாங்க. டயார்கி இன் ப்ராவின்சஸ் வந்துச்சு, டியூவல் பட்ஜெட் வந்துச்சு, அண்ட் டைரக்ட் எலெக்ஷன் வந்துச்சு. ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ஸை வந்து இரண்டாக பிரிச்சதுக்கு பேர் டயார்கி. ஓகேங்களா? சோ டைரக்ட் எலெக்ஷன், பைகேமரலிசம், டயார்கி அட் த ப்ராவின்சஸ், அண்ட் டியூவல் பட்ஜெட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதுல வந்துச்சு அப்படின்னா 1919 ஆக்ட்ல. அது போக இணைப்பா என்ன வந்துச்சுன்னா சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துச்சு. அது இல்லாம கம்யூனல் எலக்ட்ரேட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சீக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக வந்தது பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன். சைமன் கமிஷனை பத்தி ஹிஸ்டரியில நல்லா படிச்சிருப்பீங்க. இன் நவம்பர் 1927ல இந்த கமிட்டி வந்து வராங்க. இவங்க வந்து ஒரு 7 பேர் கொண்ட குழு. ஆனா இந்த கமிட்டியை நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இதற்கான காரணங்கள் வந்து ஹிஸ்டரியில இருக்கும். ஆனா ஏன் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைமன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா இந்த டயார்கி, ப்ராவின்சியல் டயார்கி சொல்றோம் இல்லைங்களா, இரண்டாக பிரிச்சு இந்த வேலையை நீ செய், இந்த வேலையை நான் செய்யறேன், அதெல்லாம் இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்ஸ்ல வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கம்யூனல் எலக்ட்ரேட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம்னா இந்த சைமன் கமிஷன்ல ஒருவர் கூட இந்தியர் கிடையாது. சோ இவர்கள் எப்படி இந்தியர்களுடைய மனதை பிரதிபலிக்க முடியும்? சோ எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லி பயங்கர போராட்டங்கள்லாம் நம்ம பண்ணோம். ஆனாலும் சைமன் கமிஷனுடைய நிறைய பரிந்துரைகளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மட்டும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அன்அகாடமிலையும் கிளாஸஸ் இருக்கும். சோ யாருக்கெல்லாம் இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமா அன்அகாடமியோடைய இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பிளஸ் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பிளஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றது ரொம்ப ஈஸி தான். அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல கெட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதுல உங்களுக்கு தேவைப்பட்டா என்னுடைய ரெஃபரல் கோட் நித்யா செல்வகுமார் 11 அதை யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பாலிட்டி கோர்சஸும் அதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா டாப் எஜுகேட்டர்ஸ் உடைய ஹிஸ்டரி, எக்கனாமி, சயின்ஸ், தமிழ், எல்லா கோர்ஸ், ஜியோகிராஃபி, மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அது அவைலபிளா இருக்கும். ஸோ எங்கிருந்து வேணாலும் நீங்க படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் வித் உங்கள் அன்அகாடமி. தேங்க்யூ.